விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தால் கூட அதை சாதனையாக மாற்றணும் அப்படின்னு ஒரு திறமை வாய்ந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே இது ஒரு நீர் ராசி. மேலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்ககிட்ட பழகுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம். அதே நேரத்தில் இவங்ககிட்ட பக்குவமாக பழகணும். இந்த கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அப்படிப்பட்ட ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மன தைரியம் மிக்கவங்க, உடல் பலம் உடையவங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சாமர்த்தியாக பேசி அதில் காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர் பிறந்தவங்க தான் செய்ய நினைக்கிறத நல்ல ஒரு திட்டமிட்டு அதுக்கப்புறம் தான் செய்யக்கூடிய ஒரு ராசி. மேலுமே விருச்சிகம் ராசியில் சந்திரன் நீசம், எனவே இவங்க தாயாரை பிரிந்து வாழும்போது தான் இவங்களுக்கு வளர்ச்சி இன்னும் சிறப்பாக இருக்கும். விருச்சகத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சந்திரன் அமைந்த சந்திரமங்கல் யோகம் ஆனது நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கும். விருச்சகம் அப்படின்னாவே தேல். இந்த ராசியோட சின்னமே தேல் தாங்க. இவங்ககிட்ட பக்குவமாக பழக வேணும். பக்குவம் தவறணும் அப்படின்னா கட்டி விடுவாங்க. அதாவது இது செவ்வாய் வீடாகவும் சௌமிய ராசியாகவும் இருக்கிறதுனால இவங்க நியாயத்திற்கு தைரியமாக போராடக்கூடிய ஒரு குணம் படைத்தவங்க. இது சந்திரன் நீசமாகக்கூடிய ஒரு ராசி. எனவே உடல் இருக்கும் அளவு உங்களுக்கு போதிய பலமானது இருக்காது. சந்திரன் இங்கே இருக்கும் இடத்தை பொறுத்து உடல் வளமானது உங்களுக்கு இருக்கும். விருச்சகத்திலேயே தீய கிரகங்கள் இருந்து விட்டாலே அந்த இடத்துல ஏதாவது ஒரு நோய் எதிர்ப்பு, நோய் பாதிப்பு ஏற்படலாம். பொதுவாகவே இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் தான். அதே மாதிரி லக்னாதிபதி செவ்வாய் பலம் பெற்றாலே பூமிக்காரகன் அப்படிங்கிறதுனால பூமியாலும் யோகமானது உங்களுக்கு ஏற்படும். இவங்க சந்தேகம் உடையவங்க, அதே மாதிரி சலன புத்தி உடையவங்க. இந்த லக்கணத்திற்கு ஒளி கிரகமான சூரியனும் சந்திரனும் தர்மகர்பதிகளாக அமைவதனால ஏதாவது ஒரு வரியில் ஒரு 4 பேர்த்துக்காவது நீங்கள் தெரிந்த பிரகாசமாக இருப்பீங்க. சுய கௌரவம் உடையவங்க, அதிக ஒரு பேச்சும் அவங்களுடைய உரத்த ஒரு குரலும் உடையவங்க. குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இவங்க சிக்கல் உடையவங்க. இது வடக்கு திசையை குறிக்கிறதுனால ஊரோட வடக்கு பக்கம் அல்லது வடக்கு பார்த்த வாசல் உங்களோட வீடுகளில் வசிப்பது உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் தனுசு. இவங்களுக்கு தனஸ்தானம், இது ஒரு நெருப்பு உபராசி. குரு வீடு. இவர் வருமானம் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கும். சட்டவிரோதமான செயல் மூலம் பணம் சம்பாதிப்பது, மருத்துவமனை விபத்து, பிரிவுகள், அதே மாதிரி போன்றவற்றில் இவங்களுக்கு லஞ்சம் வாங்குவது, காப்பீடு நிறுவனங்கள், உயில் மூலம் வருமானம் இவங்களுக்கு பெருகியிருக்கும். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைச்சிருக்கு? இந்த விருச்சிக ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே நியாய அநியாயங்களை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவங்க. அதே நேரத்தில் தேலோட குணத்தை கொண்டவர் அப்படிங்கிறதுனால குறும்புத்தனமோ விஷத்தனமோ அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். தனக்கு பிடிக்காதவங்க அடிக்கடி கொட்டி கொண்டே இருப்பாங்களாம். பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருந்தால் கூட விளையாட்டு போட்டிகளில் முதலிடத்தை பெறக்கூடிய ஒரு ராசின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பிடிவாத குணம் அதிகம்னே சொல்லலாம். அதே மாதிரி பிறருக்கு எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்க யாருமே எளிதில் ஏமாற்றி விட முடியாது. பிறர் தவறு செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள வன்மையாக தண்டிக்கக்கூடிய இவங்க தன்னுடைய குற்றங்களையும் மறந்து விடுவாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைச்சிருக்கு, அதே நேரத்தில் இவங்களுக்கு வாழ்க்கை துணை எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குமா, எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இவங்களுடைய வேலை, குடும்பம், தொழில், உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நீங்கள் விருச்சிக ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை வகையில் நிறைய அனுகூலங்களை பெற முடியும். அப்படின்னா கூட திருமணத்திற்கு அப்புறம் உங்களுக்கு படிப்படியாக குறைந்து விடும். அப்படிங்கிறது எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல வசதி வாய்ப்புகளோட புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சிறப்பாக வாழ்வீங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு விருப்பு வெறுப்புகளை அனுசரித்து செல்லும் குணமுடைய வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமையும். வரவுக்கு ஏற்றபடி செலவுகள் செஞ்சு குடும்பத்தை ரொம்ப அக்கறையோடு நடத்துவாங்க. எந்த சிரமங்களும் யாருக்கும் ஏற்படாதவாறு மன வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு அமையும். திருமணம் ஆகும் வரைக்குமே பெற்றோரோட ஆதரவோடு இருந்தால் கூட திருமணத்திற்கு அப்புறம் தனித்து வாழ வேண்டிய நிலையானது ஏற்படும். இவங்களுக்கு பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பண வசதியை பொறுத்த வரைக்குமே தேவையான அளவுக்கு இவங்களுக்கு இயல்பாகவே அமையும்.
அதே நேரத்தில் இவங்களுக்கு பற்றாக்குறையோ பணத்தடையோ ஏற்படாது. மற்றவங்களுடைய பணமாவது உங்களோட கையில் எப்போதுமே பழங்கி கொண்டு தான் இருக்கும். ஆடம்பர வசதிகளும் ஆசைப்படுறவங்க பூர்வீக சொத்துக்களை விற்றாவது தன்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்வாங்க. அதே மாதிரி இவங்கள பார்த்திங்களா இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டால் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வயசுக்கு மேலே இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சொந்த வீடு இருந்தால் கூட அது பழமையானதாக இருக்கும் அல்லது மற்றவங்களோட சொத்தாக இருக்கும். ஆனால் தக்க வயதில் வீடு மனை வண்டி வாகன வசதிகளும் ஒரு சில பேர்த்துக்கு பசு கன்று போன்றவை எல்லாமே பெற்று நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையானது வாழ்வாங்க. அதே நேரத்தில் அயல் நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புமே இவங்களுக்கு அதிகம் இல்லை. அப்படி இருந்தால் கூட அதனால் பண விரயங்கள் ஏற்படாது, பொருளாதார நிலையானது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களால் இல்லாமல் நல்ல தாராளம் ஒரு தனவரவு இருக்கும். அடுத்ததாக புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும் அந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலுமே புத்திர பாக்கியத்தில் தெய்வ அருள் நிறைய இருக்கும். தெய்வத்தின் அருளால் உங்களுக்கு குழந்தைகள் பிறக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு குறைந்த அளவிலேயே குழந்தைகளாகவும் பெண்களும் பிறந்தாலும் அவங்களால இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் சமுதாயத்திலையுமே ஒரு பேரு புகழ் இது எல்லாமே ஏற்படுமே தவிர ஒரு நாளுமே உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளால் கெட்ட பெயர் ஏற்படாது. அடுத்ததாக தொழில். இவங்க விருச்சிக ராசிக்காரருக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன வயதிலிருந்தே விருச்சிக ராசிக்காரர் ஒரு சமூக நல சேவைகளில் ஈடுபட்டு தளராது மற்றவங்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் எதிரிகள் தன்னை கண்டாவே அஞ்சி நடுங்கும்படி கிடுக்குப்பிடி போட்டு வைத்திருப்பாங்களாம். பிடித்ததை பிடிவாத குணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எதையுமே சாதிச்சே தீருவாங்க. அரசாங்க வேலையோ அரசியல் துறையிலோ பணிபுரிய வாய்ப்பு பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி வாசனை திரவியங்கள் தேன் கோதுமை போன்ற இது எல்லாமே வாங்கி விநியோகம் செய்வாங்க. இவங்களை பொறுத்த வரைக்குமே மருத்துவ அறிஞராகவும் ரசாயன துறையில் ஒரு புகழ் பெற்றவங்களாகவும் இருப்பாங்க. சுதந்திரமாக இருப்பதையே இந்த விருச்சிக ராசிக்காரர் பார்த்திங்களா ரொம்ப விரும்புவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு உணவு வகைகளை பொறுத்த வரைக்குமே அதிக கவனம் செலுத்த இவங்க சத்துப்பொருள் அடங்கிய உடல் நலத்திற்கேற்ற ஒரு பொருளையே இவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு காலத்துக்கு 11ஆம் வீடு இவங்களுக்கு 4வது வீடு. அதாவது இவங்க தாங்கள் விரும்பும் துறையில் கல்வி கற்பாங்க. காற்று ராசி விஞ்ஞானம் கடிதம் ஆர்வம் உடையவங்க. சனி பகவான் வீடு தடைகள் மீறியே கல்வி முடிப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய வீடு தெருவில் மையத்தில் இருக்கும். நல்ல ஒரு காற்றோட்டம் இருக்கக்கூடிய வீடுகளில் வசிப்பாங்க. அதே இந்த வாரம் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கடந்த கால இன்னல்களுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா ராசி அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுகிறது. உங்களோட தனி தகுதியை உங்களுடைய திறமை எல்லாமே வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாமே கூடி வரும். அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால நல்ல ஒரு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும். தனிப்பட்ட ஒரு பணியிலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் பல தலைமுறையாக விற்காமல் கிடந்த குடும்ப சொத்துமை கூட விற்று நல்ல ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. பூர்வீக சொத்து தொடர்பாக பங்காளிங்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு சட்ட ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சிக்கல்கள் குறைந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழல் தான் இருக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உயர்வான நிலையை எல்லாமே அடைய போகிறீங்க. அதே மாதிரி தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புமே இந்த சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இந்த விருச்சிக ராசி பொறுத்த வரைக்குமே முருகன் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்னென்ன பலன்கள்லாம் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா, இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல சூரியன் இருப்பது ஒரு அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு சக்தி, போட்டியில் வெற்றி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அரசாங்க வேலை வாய்ப்புகளுக்கு சாதகமான ஒரு நிலையானது இருக்குது. அதே நேரத்தில் அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்ட காரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். கூடவே புதன் இருக்கிறதுனால உங்களுக்கு யோகம் நன்றாக செயல்படும். ராகு 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வீடு வாகனம் இடமாற்றம் நாகரிக மோகம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். இழந்த வேலையை திரும்ப பெறும் வாய்ப்புமே சில பேர்த்துக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புமே காத்திருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். அதே மாதிரி வீடு மன அமைதி போன்றவற்றில் நல்ல ஒரு மாற்றங்களை உருவாக்கும். செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்தை பார்ப்பது ஒரு சிறப்பான அமைப்பாக உங்களுக்கு இருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் நல்ல ஒரு அமைப்பான ஒரு வாழ்க்கை, இன்னும் சிறப்பான வாழ்க்கை அமைன்னா தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க.
அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, பழைய கடன்கள் பயமுறுத்தும் வகையில் இருந்திருக்கும். அதில் உடல் ஆரோக்கியத்தை நல்ல ஒரு கவனித்துக்கோங்க. அதே நேரத்தில் தொடர் சிகிச்சை விட்டு விடக்கூடாது. சிம்மத்தில் கேது 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால தொழிலில் ஒரு மனநிறைவு குறைந்து மாற்றம் தேடும் நிலையானது வரும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். மனதை ஒரு ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல செவ்வாய் சனியோடு இணைந்து இருக்கிறாரு. ஸோ இதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சந்திராஷ்டமம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது. நான் தொடர்ந்து நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வணங்க உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி பொறுத்த வரைக்குமே இது செவ்வாயை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சிங்க. அதே மாதிரி உங்களுடைய பிடிவாத குணத்தை விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான் உங்களுக்கு. அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு யாரையாவது பிடிக்கல அப்படின்னா அந்த தேள் போல் நீங்கள் உங்களுடைய ராசிப்படி பார்த்தீங்கன்னா தேள் போல் கொட்டிக்கொண்டே இருப்பீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை மற்றவங்களோட மனதை புண்படுத்தாதபடி நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனாலும் பரவாயில்ல. அடுத்தவங்களுக்கு எப்போவுமே நீங்கள் மற்றவங்கள புண்படுத்தாதபடி உங்களுடைய பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.